திரையுலகில் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாடும் தம்மை வாழ்த்திய முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர், துணை முதல்வர் மற்றும் தலைவர்கள் திரையுலகினருக்கு ரஜினிகாந்த் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரகுபதி. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ் திரையுலகில் 1975ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இயக்குனர் கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகர் ரஜினிகாந்த். இவர் தற்போது முன்னணி நடிகராக திகழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் ஆகஸ்ட் 15ஆம் தேதியான இன்றுடன் ரஜினிகாந்த் சினிமாவிற்கு அறிமுகமாகி 50 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. 50 ஆண்டு நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் அவருக்கு திரையுலகினர் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் என பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் தற்பொழுது நடிகர் ரஜினிகாந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில், எனது 50 ஆண்டுகால திரைப்பயணத்தை கொண்டாடி வருகிறேன். என்னை மனமாற வாழ்த்திய என் நண்பர் மற்றும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும், அதேபோல் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன், நண்பர் அண்ணாமலை, சசிகலா அம்மையார், தினகரன், பிரேமலதா அம்மையார் மற்றும் பல அரசியல் நண்பர்களுக்கும், அதே போல நடிகர் கமல்ஹாசன், மம்முட்டி, மோகன்லால், வைரமுத்து, இளையராஜா உள்ளிட்ட அனைத்து திரையுலக நண்பர்களுக்கும், குறிப்பாக என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிகர் பெருமக்களும் எனக்கு மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல் ரஜினிகாந்த் ரசிகர்கள் நடிப்பில் ரஜினிகாந்த் நேற்று வெளியான கூலி திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. அதே போல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் அன்னதானங்களையும் வழங்கி வருகிறார்கள். அவருடைய 50 ஆண்டு திரைப்பயணத்தை கொண்டாடும் வகையில் ரசிகர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார்கள். அதே போல் இந்த 50 ஆண்டுகளில் ரஜினிகாந்த் நடிப்பில் இதுவரை 170 படங்கள் வெளியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல் நேற்று வெளியான உலகம் முழுவதும் வெளியான கூலி திரைப்படம் 171வது திரைப்படம் என்றும் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக ரஜினிகாந்த் நடிப்பில் ஜெயிலர் 2 திரைப்படம் தயாராகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.